பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் ஐந்தாவதாக பார்க்கும்போது அந்த பகுதியாய் இரண்டாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தானியேலின் புஸ்தகத்தில் நாம் அதை படிக்கிறோம். எழுத்தின் உறுப்பு கூட அழியாது ஒழியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையினுடைய எழுத்துக்களை நாம் அதிகமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாயிருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டுமே ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஜெபங்களை குறித்து நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் எல்லாம் படிக்க வேண்டியவர்களா நாம் இருக்கிறோம். கடந்த நாட்களிலே சபையிலே இந்த மாதத்தோடு கூட 11வது மாதமாக இந்த மாதத்தோடு கூட 63 ஜெபங்களை, ஜெப வீரர்களை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து படித்தோம். ஒவ்வொருடைய ஜெபங்களும் ஆழமானதாய், அற்புதமானதாய், தேவன் செவி கொடுத்து அதற்கு பதில் தருகிறதாய், எந்த ஜெபத்திற்கும் பதில் இல்லை என்று இல்லாத அளவுக்கு எப்படியெல்லாம் ஜெபித்தார்களோ அதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்தார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் 63 பேரை நாங்கள் பார்த்தோம். இன்னும் 7 பேர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை இந்த மாதங்களிலே நாங்கள் படித்தோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது மிக பிரதானமான ஒன்று. ஜெபம் இல்லையே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை விட முக்கியமாய் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் இந்த ஜெப நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கடந்த நாட்களில் யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் பகுதியாய் படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு பகுதி கடந்த நாட்களிலே 4 பகுதிகளை நாம் படித்தோம். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லியும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லியும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லியும் யாபேஸ் ஜெபித்தான். அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும். அந்த விலக்கி காத்தருளும் என்பதை தனி பகுதியாக நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 121:1-7 நான் மேற்கோள் காட்டி அந்த வார்த்தையை நான் துவக்குகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 121:7 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரை விலக்கி காப்பார்? கர்த்தருடைய வேதத்துல நீங்கள் தேடி வாசிக்கும் போது கேள்வியும் இருக்கும், பதிலும் இருக்கும். பதில் ஒரு இடத்தில் இருக்கும், கேள்வி ஒரு இடத்தில் இருக்கும், அல்லது கேள்வியும் பதிலுமாக ஒரு இடத்தில் இருக்கும். இங்கே காப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கடந்த செய்தியிலே நாம் படித்தோம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் என்னை காக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் யாரை விலக்கி காப்பார்? அதிலே தான் சொல்லப்பட்டிருக்கு. 121:1 சங்கீதம் 121:1 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ நல்லா கவனிங்க, ஒத்தாசை செய்கிறவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஒரு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய ஜெபத்தின் நிலைமையை அறிந்த தேவன் அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமை. ஏனென்றால் ஒத்தாசை செய்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். இதன் அர்த்தம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் நம்மை விலக்கி காக்க முடியும்.
நம்மை விலக்கி காக்க முடியும். எதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் காக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சற்று ஆழமாய் நாம் சிந்திப்போமானால், வேதத்தை குறித்து சிந்திப்போமானால், சங்கீதம் 31, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். பார்த்தீர்களா? நாவுகளின் சண்டை, நாவுகளின் சண்டை. இன்றைக்கு நம்முடைய நாவினாலே எத்தனை சண்டைகள், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள், சண்டையை வருவித்துக் கொள்ளுகிற காரியங்கள். அப்போ நாவுகளின் சண்டைக்கு ஆண்டவர் விலக்கி காக்க வேண்டும். என்னுடைய நாவினாலே நான் மற்றவர்களை சண்டைக்கு இழுக்கவும் கூடாது. என் நாவினாலே நானே எனக்கு சண்டையை வருவித்துக் கொள்ளக்கூடாது. யார் அப்படி செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்களை ஆண்டவர் என்ன சொன்னார்? நாவின் சண்டைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறார். வேதத்துல சண்டை போட்ட அநேக மனிதர்களை நாம் வேதத்துல படிக்கிறோம். நாவினாலே சண்டையிட்டு அந்த அழிக்கப்பட்டு போனவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். ஆகவே நாம் நாவுகளின் சண்டைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும். இரண்டாவது நாம் வாசிப்போமானால், நாம் கர்த்தரை சேவிக்கும் போது ஆண்டவர் நம்மை இன்னொரு விதத்திலே காக்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிப்போமானால், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அதாவது வியாதியிலிருந்து உன்னை காப்பேன். எப்பொழுது என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும் போது. தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தம், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி காப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி காப்பேன். இன்றைக்கு வியாதிகள் பல விதங்களிலே வருகிறது. பல விதங்களிலே பலவிதமான வியாதிகள், மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்படாத வியாதிகள். இது 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இருதயம் கலங்குகிறது. அப்போ 1000ல் ஒருவனா நான் மாறிவிட்டேனா என்று சொல்லி நாம் கேள்விக்குறியாக அந்த வியாதிக்கு ஒரு வருத்தத்தை நாம் தெரிவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ வியாதியை விலக்குவேன், விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 23, 25. நான் இதை 2 முறை சொல்லுவதற்கு காரணம், ஒரு முறை நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருப்பார், மறுமுறை நீங்கள் கேட்டுக்கொள் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் 2 முறை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வியாதியிலிருந்து விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கும் போது, நாம் அவரை சேவிக்கும் போது, நாம் அவரை தொழுது கொள்ளும் போது நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் காக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் புத்தகம் 33 அதிகாரம் 28, 29 தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்கி காக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆத்துமாவை ஆண்டவர் விலக்கி காக்கிறார் என்றால், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு ஆத்துமாவானது அலைந்து திரிகிற பட்சியை போல இன்றைக்கு ஆத்துமாவானது எங்கு என்ன கிடைக்கும், என்ன செய்யலாம், எப்படி வாழலாம் என்று சொல்லி ஆத்துமாவை அங்கலாய்க்க விடுகிறார்கள், ஆத்துமாவை பறக்க விடுகிறார்கள். ஆகவே அந்த சூழ்நிலைக்கு நடுவிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை அவன் அங்கும் இங்கும் ஓடி அலைந்து அந்த ஆத்துமாவை என்ன செய்கிறான்னு சொன்னா, அவன் பாதுகாப்பதற்கு பதிலாக படுகுழிக்குள்ளே தன்னுடைய ஆத்துமாவை விழ பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. எப்படி பிள்ளைகளே, ஆத்துமாவிலே தெய்வ சித்தமும் தேவனை குறித்த அறிவும் தேவனை பற்றிய உணர்வும் காணப்பட வேண்டும். சித்தம், அறிவு, உணர்ச்சி, இது மூன்றும் ஆத்மாவினுடைய மிக பிரதானமான பாகமாய் காணப்படுகிறது. தேவ சித்தத்தை தவிர நம்முடைய சுய சித்தம் செய்வோமே ஆனால்
நாம் படுகுழிக்குள்ளே நம்முடைய ஆத்துமா போய்விடும். சுய சித்தம் செய்த அநேகர் படுகுழிக்குள்ளே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் சுயத்திற்காக பாடுபட்ட அநேகர் குழியிலே விழுந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டவருடைய நிலைமையை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டவருடைய நிலைமை என்னவானது? அந்தோ சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டதான் ஆமானினுடைய நிலைமை என்னானது? அவன் படுகுழியிலே, அதாவது அவன் தன் சுய சித்தம் செய்த அந்த நிலைமையிலே ஆமானை, மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி நினைத்த சுய நினைவை ஆண்டவர் படுகுழிக்குள்ளே அவனையே தள்ளினார். ஆமான் தான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டான். அகாஸ்வேரு ராஜா என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனிக்கணும். தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் படுகுழிக்கு விலக்கி காக்கிறார். தானியேலை படுகுழிக்கு விலக்கி காத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டது. தூக்கு மரத்திற்குள்ளே போக வேண்டிய மொர்தெகாயை கனப்படுத்த கர்த்தர் ஆரம்பித்தார். அவன் படுகுழிக்குள்ளே விழக்கூடாது என்பது தெய்வத்துடைய திட்டமாயிருந்தது. ஆகவே இதனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. யாப்பேஸ் ஜெபித்த ஜெபத்தினுடைய ஆழங்களை நாம் பல கோணங்களிலே வைத்து நாம் ஆராய்ச்சி செய்யும் போதுதான் நமக்கு அது தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமாவானது படுகுழிக்குள்ளே விழுந்து விடக்கூடாது. இன்றைக்கு குழி என்கிற ஒரு பாதாளம் பிசாசுடைய நரகமாய் காணப்படுகிறது. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்ட படுகுழிதான் பாதாளம். அந்த படுகுழிதான் நரகம். ஆக அந்த குழியிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவானது காக்கப்பட வேண்டும். விளக்கி காக்கும், விளக்கி காக்கும். விளக்கி காக்கும் போதுதான் அந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் உங்களுக்கு 2 பேரை சொன்னேன். தானியேல் 3 நேரமும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாயிருந்தான். இடைவிடாமல் தேவனை நோக்கி செபிக்கிறவனாயிருந்தான். ஆகவே அவனை படுகுழிக்குள்ளே, சிங்கத்தின் குழிகைக்குள்ளே தள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனப்பட்ட அந்த எத்தர்களுக்கு நடுவில் தேவன் அவனை பாதுகாத்து அருளினார், காத்து கொண்டார், விலக்கி காத்தார். துன்மார்க்கத்துக்கு விலக்கி காத்தார், பாவத்துக்கு விலக்கி காத்தார். அதாவது அவன் ஜெபிக்காமல் இருப்போமானால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் 3 நேரமும் ஜெபித்தான். பாவம் அது என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடியினால அவன் தொடர்ந்து 3 நேரம் இடைவிடாமல் ஜெபித்தான். ஆகவேதான் ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க, உன்னை காக்க வல்லவராய் இருந்தாரா தானியேலே என்று சொல்லி அவன் கேட்டபோது, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை காத்து தப்ப பண்ணினார். இந்த சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். என்னை சிங்கங்களின் வாய்க்கு விலக்கினார், காத்து கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. மொர்தெகாயை குறித்து நாம் படிக்கும் போது, மொர்தெகாய் அவன் நன்மை செய்கிறவனாய் இருந்தான். யூத குலத்துக்கு அவன் நன்மை செய்கிறவனாய் இருந்தான். ஆகவே யூத குலத்துக்கு அவன் நன்மை செய்கிறவனாய் இருந்தபடியினாலே மாத்திரம் அல்ல, தேசத்தினுடைய ராஜாவுக்கும் நன்மை செய்கிறவனாய் இருந்தான். ராஜாவை, அகாஸ்வேருவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரதானிகள் 2 பேர் ஆகவே பேசிக்கொண்ட அந்த வார்த்தையை எஸ்தரின் மூலமாக போய் சொல்லப்படுகிறது. அந்த நாளிலே அதை விசாரிக்கும் போது உண்மை என்று கண்டு அந்த 2 பேரும் அழிந்து போனார்கள். ஆனால் மறைமுகமாய் மொர்தெகாயை அழிப்பதற்கு ஆமான் எத்தனித்தான். ராஜாவினுடைய பிரதானமான மந்திரியாகி ஆமான் எத்தனித்தான். ஆனால் அவனால மொர்தெகாயை அழிக்க முடியவில்லை. கர்த்தர் விலக்கினார். அவனுடைய தீங்குக்கு விலக்கினார். அவனுடைய தீமையான எண்ணங்களுக்கு, படுகுழிக்கு அவனை விலக்கினார். அதற்கு முந்தின நாளிலே தானே அவன் கனப்படுத்தப்பட்டான். ஏனென்றால் அவன் உண்மையுள்ளவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவ்விதமாக மொர்தெகாய் காக்கப்பட்டான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும்
கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நம்முடைய தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும்போது நம்மை ஆண்டவர் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கும்போது தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நம்மை காக்கிற நல்ல தேவன் உண்டு. சங்கீதம் 5:11 கூட வாசிக்கிறோம், உம்மை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். யாரெல்லாம் தேவனை நம்புகிறோமோ அவர்களை எல்லாம் தேவன் காப்பாற்றுகிறவராய், தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறவராய், உலகத்தின் பிடியிலிருந்து விலக்கி காக்கிறவராய், மற்ற துன்மார்க்கருடைய கையிலிருந்து விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். ஜெபத்திலே தரித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, யாபேசுடைய ஜெபத்தினுடைய 5ஆம் பாகத்திலே விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேர கண்களை ஏறெடுக்கிற மனுஷனை கர்த்தர் சகல தீமைகளுக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பாடிச்சோம். வியாதியிலிருந்து விலக்கி காக்கிற தேவன் நீங்க தான். அது எந்த வியாதியா இருந்தாலும் அது உமக்கு தெரியாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வராது. ஆகவே வந்த அந்த மனுஷன் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த வியாதிக்கு என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவனை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறீர். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேகரை காத்து கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆம் தகப்பனே, அதுபோல இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விலக்கி காத்துக்கொள்ள, துன்மார்க்கத்துக்கு விலக்கி காப்பீராக, வியாதிக்கு விலக்கி காப்பீராக, அன்றைய அசுத்தங்களுக்கு, உலகத்தின் அடிமைத்தனத்திற்கு விலக்கி காப்பீராக, ஆத்துமாவை கர்த்தர் காப்பீராக. ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்கி இந்த நாளில் இந்த ஜபத்தில் கலந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலக்கி காப்பீராக. உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி காப்பீராக, அடிமைத்தனத்தில் விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, காக்கும் தெய்வம் இயேசு நீர் இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆகவே நீர்தான் காக்கிற தெய்வம். ஆகவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தில் கலந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி சுகமளித்து ஆண்டவரே கர்த்தர் விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.